எக்ஸாம்க்கு டைரக்டா புக்ல படிக்கிறது எஃபெக்டிவா இருக்குமா இல்ல நோட்ஸ் எடுத்து படிச்சா எஃபெக்டிவா இருக்குமா? சீக்கிரம் வேலைக்கு போறதுக்கு எதை ஃபாலோ பண்ணலாம்? இந்த ஒரு டவுட்ஸ் பொதுவா எல்லாருக்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குமே இந்த டவுட்ஸ் இருந்துச்சு. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்? புக்ஸ் பெஸ்டா இல்ல நோட்ஸ் பெஸ்டா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்க ஹர்ஷா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணணும். கண்டிப்பா இது 100% எல்லாருமே பண்ண வேண்டிய ஒன்று. நான் ஏதாச்சும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறேன், இல்லை அகாடமியில் கொடுக்குற மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிற அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக டிலே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு தான் அதர் ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம போகணும். அப்போ நீங்கள் புக்ஸை கலெக்ட் பண்ணி படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக பண்ணணும். புக்கில் படிக்கிறதுல என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு புக்கு தான் ஒரிஜினல் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு அகாடமி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருக்குமோ, இவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்களா, இவங்க நம்பி இதை படிக்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு வரும். அதுவே நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் சோர்ஸ், இதை தாண்டி வேற எங்கே போயிட்டு அவங்க கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கை தாண்டியும் படிக்கணும். அதுக்கான காரணம் மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் நம்ம நிறையா எழுதுறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை. ஸ்கூல் புக்கில் அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுவே ரெஃபரன்ஸ் புக்கை தாண்டி நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லேயே எனார்மஸான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கவர்மெண்ட்டோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை படித்தாலே நமக்கு என்டையராக சிலபஸ் கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நீங்க புக்ஸை படிச்சிடுறீங்க. அப்போ புக் அப்படிங்கிறது ஒரு மேஜர் சோர்ஸ் அப்படிங்கறனால இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நீங்க புக்ல படிக்கும்போது நிறைய விஷுவலா படிப்பீங்க. பிக்சர் அங்கே கொடுத்துருப்பாங்க, டிராயிங் கொடுத்துருப்பாங்க, புக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். இப்படி படிக்கும்போது நமக்கு எனர்ஜெட்டிக்கா படிக்க முடியும். நம்மளால கலர் கலரா கண்ணுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் நம்மளை எப்படி அட்ராக்ட் பண்ணுது, அதில் வர சீன்ஸ், அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ், மியூசிக் எல்லாமே அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்மளே படிக்கும் போது இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு கலர்ஃபுல்லான லெசன் இருக்கு, அதில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க தான் ஹீரோ அப்படின்னு நம்மளே இமேஜின் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இமேஜினேஷன் பவருக்கு அங்கே கொடுத்துருக்க கலர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு நல்லா லாங் டேர்முக்கு மெமரியில் இருக்கும். தேர்டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே நமக்கு புக்கில் படிக்கிறவங்களுக்கு தேவையே கிடையாது. இதான் தேர்டு. ஓகே, இப்போ நோட்ஸ் எடுத்து படித்தா அதில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன். இப்போ சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு. அது நமக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுது? 6th கவர் ஆகும், 9th கவர் ஆகும், 11th ஹிஸ்டரியிலையும் எத்திக்ஸ் புக்லையும் கவர் ஆகும். அப்போ நமக்கு சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு டாபிக் படிக்கணும் அப்படின்னா நம்ம 4 ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணணும். இதுவே அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சிட்டோம், இப்போ ஒரு 2 தடவை படிச்சிட்டோம், 3 தடவை படிச்சிட்டோம், அடுத்தது நான் அதை ரிவிஷன் பண்ண போறேன் அப்படின்னாலுமே நம்ம அந்த 4 புக்கை எடுக்கணும் ரிவிஷன் பண்றதுக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டீங்க, நல்லா தரவு பண்ணிட்டீங்க, 80% ஆஃப் சிலபஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க அண்ட் தரவாக இருக்கீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு ஸ்கூல் புக்கும் தேவை, நோட்ஸும் தேவை. நோட்ஸ் எடுத்தா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். ஸ்கூல் புக் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அதுவே நம்ம கையில் நோட்ஸ் இருந்தால் அது அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். திருப்பி 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 அந்த நோட்ஸ் நம்ம படிக்கும்போது அரை மணி நேரம் அப்படிங்கிறது 20 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். அப்புறம் 10 பேஜ் இருக்கிற ஒரு நோட்ஸ் பக்கத்தை நம்மளால 10 நிமிஷத்துலேயே ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். நோட்ஸ் நமக்கு எதுக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாமே நோட்ஸ் எடுத்து தான் படிச்சிருக்கோம். ஸ்கூலுக்கு போகிறோம், டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்கன்னா நோட்ஸ் எடுப்போம், எக்ஸாம் படிக்கிறதுக்கு நோட்ஸ் படிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் புக்கை நம்ம திருப்பி திருப்பி படிச்சதை விட நோட்ஸ் தான் அதிகமாக படிச்சிருப்போம். எல்லாமே நம்ம எழுதி வச்சிருப்போம். 9th 10th 11th 12th இது அப்பதான் நம்ம ஸ்கூல் புக்ல மார்க் பண்ணி படிச்சிருப்போம். காரணம் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம நோட்ஸ்ல தான் படிச்சிருப்போம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்த உடனே நோட்ஸ் அப்படிங்கிறது புதுசா இருக்கு. புதுசா ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட ரிவிஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அண்ட் நம்ம படிக்கிற கண்டென்ட் ரொம்ப நாளைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம்னா இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அக்யூரேட்டா நம்மளால இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரீகால் பண்ணணும் அப்படின்னா அது எந்த பேஜ்ல, என்ன கலர்ல, எந்த இடத்துல எழுதியிருக்கோம் அப்படின்னு நோட்ஸ்ல நம்மளால ஈஸியா ரீகால் பண்ண முடியும். ஆனா அதுவே புக்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது எங்க இருக்கு அப்படிங்கிறது டக்குன்னு நமக்கு ஸ்கூல் புக்ல ரீகால் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸ்கூல் புக்கை ரீகால் பண்ற மெமரி கெப்பாசிட்டியை விட நோட்ஸ் இருக்க மெமரி கெப்பாசிட்டி அதிகம்.
நான் வந்து பேசிக்காவே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல கண்டென்ட்டை கவர் பண்ணி படிச்சிருவேன். ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது மட்டும்தான் நான் வந்து நோட்ஸ் மேக்கிங்கே போவேன். இப்போ ஸ்கூல் புக்ல ஒரு கண்டென்ட் படிக்கிறேன் அப்படின்னா அதை ஒரு 4-5 டைம்ஸ் நான் படிச்சிருவேன். அதுக்கு அடுத்து தான் நான் வந்து நோட்ஸ் எடுப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் 6th புக்ல ஒரு லெசன் படிக்கிறீங்க. அந்த லெசன்ல நோட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த லெசன்ல ஒரு வார்த்தை விடாம எல்லாத்தையுமே நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே என்டையர் லெசனை எழுதுவாங்க. நீங்களுமே அந்த மிஸ்டேக்கை பண்ணிருக்கலாம். அப்ப நோட்ஸ் அப்படிங்கறத எப்ப நம்ம தெளிவா எடுக்க கத்துக்குவோம் அப்படின்னம்னா அந்த லெசன் நமக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நல்லா தரவா படிச்சு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது அந்த லெசன்ல வந்து நீங்க ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ தப்பாகுது, மற்றபடி ஃபுல் மார்க் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்க நோட்ஸ் எடுக்க ரெடி. இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது தான் எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும், அது 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கு நோட்ஸ் எடுக்கணும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இப்போதான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு லைக் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.